ஹாய். நம்ம இந்த செஷனில் 2024 பாலிட்டி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Who was the provisional president of the Constituent Assembly before Dr. Rajendra Prasad took over? ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? சி ராஜகோபாலாச்சாரி, டாக்டர் பிஆர் அம்பேத்கர், டிடி கிருஷ்ணமாச்சாரி, சச்சிதானந்த் சின்ஹா. ஓகே, நமக்கு லக்ஷ்மிகாந்த்லேயே இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா December 9, 1946. அப்போது அந்த டைமில் யாரும் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்க மாட்டாங்க. அப்போது பிரசிடெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தற்காலிகமாக ஃப்ரெஞ்ச் கன்வென்ஷன் படி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை இன்டரிம் பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வச்சு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்களுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக ஹச்சி முகர்ஜியையும் டிடி கிருஷ்ணமாச்சாரியையும் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் 2 வைஸ் பிரசிடெண்ட், ஒரு பிரசிடெண்ட். ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். With reference to the Government of India Act 1935, consider the following statements. Okay, it provided for the establishment of an All India Federation based on the union of the British Indian provinces and the princely states. Okay, second point என்ன அப்படின்னா defense and foreign affairs were kept under the control of federal legislature. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சரியாக தப்பான்னு செக் பண்ணலாம். It provided for the establishment of an all India federation based on the union of the British Indian provinces and princely states. இந்த ஆப்ஷன் கரெக்டு. ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸையும் பிரின்ஸ்லி ஸ்டேட்லையும் இணைச்சு ஒரு ஆல் இண்டியா ஃபெடரேஷன் உருவாக்கணும்னு அந்த ஆக்ட் கீழே சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் were kept under the control of federal legislature. இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஃபஸ்ட்டு பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆல் இண்டியா ஃபெடரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 லெவல் வச்சுருப்பாங்க. டாப் லெவல் என்ன அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர். அது கீழே செகண்ட் லெவல் என்ன அப்படின்னா அதுதான் பிரிட்டிஷ் இந்தியன்ஸ் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஓகே, இப்போ இதில் என்ன விஷயம்னா இந்த சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா அப்போ இருந்த கவர்னர் ஜெனரல். இந்த சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் அப்போ அந்த டைமில் வந்து பார்லிமெண்ட். அவங்க ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போது இந்த டிஃபென்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸை ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் கீழே வச்சுருக்க மாட்டாங்க, இந்த சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவான கவர்னர் ஜெனரல் கீழே தான் வச்சுருப்பாங்க. அப்போது இந்த ஆன்சர் வந்து ராங். நெக்ஸ்ட் கொஸ்டின். As per Article 368 of the Constitution of India, the Parliament may amend any provision of the Constitution by way of addition, variation, repeal. இது ஈஸி கொஸ்டின் தான். ஏன்னா பார்ட் 20 டீல்ஸ் வித் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகே, அதில் பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரொவிஷனை ஆட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், தேவைப்பட்டால் ரிப்பீல் பண்ணலாம். ஸோ அதை பேசியிருப்பாங்க. ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் டி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில் in the parliament? Okay, Article 109 mentions special procedure in respect of money bills. Okay, second point, a money bill shall not be introduced in the Council of States. Okay, third point, the Rajya Sabha can either approve the bill or suggest changes but cannot reject it. So Rajya Sabha ரோல் கேட்டிருக்காங்க. Okay, then amendments to a money bill suggested by the Rajya Sabha have to be accepted by the Lok Sabha. So have to be accepted by the Lok Sabha. ஓகே, இப்போ இதெல்லாம் செக் பண்ணலாம். இது வந்து எலிமினேஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, Article 109 மென்ஷன்ஸ் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில்ஸ். இது கரெக்டானு கேட்டால் ஆமாம், இது ஃபேக்ட் தான். ஓகே, a money bill shall not be introduced in Council of States. இது கரெக்டானு கேட்டால் எஸ் கரெக்ட். ஏன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறது நமக்கு தெரியும், இது வந்து ராஜ்யசபா தான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ
ஆர்டிகிள் 110 என்ன சொல்லுது அப்படின்னா, மணி பில் பற்றி சொல்லுது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மணி பில்லை லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம். The Rajya Sabha can either approve the bill or suggest changes but cannot reject it. இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்டு. ராஜ்யசபா அந்த பில்லை லோக்சபாவில் பாஸ் பண்ணி அனுப்புகிற பில்லை அப்ரூவ் பண்ணலாம். ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களா அதுக்கான சஜஷன்ஸையும் கொடுக்கலாம். ஆனால் அவங்க ரிஜெக்ட் பண்ண முடியாது. ரிஜெக்ட் பண்ணாலும் லோக்சபாவுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஏன்னா ஃபோர்த் பாயிண்டில் அதை பற்றி பேசியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் டு மணி பில் சஜஸ்டட் பை த ராஜ்யசபா ஹாவ் டு பி அக்செப்டட் பை த லோக்சபா. ஸோ ஹாவ் டு பின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் இங்கே அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் ராஜ்யசபா ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சஜஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை கட்டாயம் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் லோக்சபாவுக்கு கிடையாது. ஒருவேளை ராஜ்யசபாவுக்கு அனுப்பின அந்த மணி பில்லை அவங்க திருப்பியே அனுப்பலைனாலும் 14 டேஸ்க்குள்ளே ஆக்சுவலாக அனுப்பணும். அப்படி அனுப்பலைனாலும் இட் இஸ் டீம்ட் டு பி passed by the both houses. ஸோ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தோன்னா ஆன்சர் சி. ஓகே. ஸோ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் மணி பில் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில லிஸ்ட்லாம் வச்சுருப்பாங்கப்பா. ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இதில் எப்படி மணி ஆட் பண்ணுறோம், எப்படி வித்ட்ரா பண்ணுறோம், இதை பற்றி பேசுகிறதும் மணி பில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா டாக்ஸேஷன், ஒரு டேக்ஸ் எப்படி இம்போஸ் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது, இல்லை அபாலிஷ் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் பேசியிருந்தால் அதை மணி பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து தேர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எப்படி ஃபண்டு அப்ராப்ரேட் பண்ணுறோம். அப்ராப்ரேட் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போது வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் வந்து வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ், வேரியஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபண்டு தேவை. அப்போது இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரி எடுத்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அப்ராப்ரேஷன். அதாவது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்து ஃபோர்த்து என்ன அப்படின்னா, இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இதிலிருந்து இதுக்கு பணத்தை எப்படி, இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேக்ஸ் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் வரும், இல்லை கவர்மெண்ட் ஏதாவது லோன் வாங்கினாங்கன்னா அதுக்கு வந்து பணம் வரும். ஸோ இந்த ஃபண்டெல்லாம் எங்கே போகுதுன்னா இங்கே போகுது. ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அதையும் மணி பில்லாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வேறு என்ன சொல்லலாம், அடுத்து யூனியன் கவர்மெண்ட் வாங்கியிருக்கிற கடன், யூனியன் கவர்மெண்ட்டோட பாரோயிங்ஸ் பற்றி பேசினாலும் அது மணி பில்லாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. இதெல்லாம் மணி பில்ஸ் கீழே வரும். அதே நேரத்தில் எதெல்லாம் வராது அப்படின்னு பார்த்தா, ஃபீஸ், பெனால்ட்டிஸ் இதை பற்றி பேசியிருந்தாலோ, இல்லை ஃபைன் ஏதாவது பற்றி பேசியிருந்தாலோ, அதே நேரத்தில் டேக்ஸ், அதுவும் பர்டிகுலர் லோக்கல் அத்தாரிட்டியோட டேக்ஸ் பற்றி ஒரு பில் பேசுதுன்னா அதெல்லாம் மணி பில்லாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு பில் மணி பில்லா இல்லையா அப்படிங்கிறத முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர், அவருக்கு தான் இருக்குது. அவர் சொல்கிறது தான் ஃபைனல். அதை பிரசிடெண்ட்டும் கேள்வி கேட்க முடியாது, கோர்ட்டும் கேள்வி கேட்க முடியாது. ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட், தி நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் NEC was established by the North Eastern Council Act 1971. Subsequent to the amendment of NEC Act 2002, the council comprises which of the following members? Okay, over option பார்க்கலாமா? Governor of the constituent state, Chief Minister of the constituent state, 3 members nominated by the President, then Home Minister of India. ஓகே, இதில் யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் கவுன்சில் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த NEC ஆக்ட் 1971 எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. எனாக்ட் பண்ணி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அட்வைசரி பாடியை தான் உருவாக்கியிருப்பாங்க அந்த டைமில். யாருக்குன்னா இந்த 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், சிக்கிம், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறமா நாகாலாண்ட், கீழே மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா. ஓகே, 8 வந்துச்சா? ஓகே. இந்த 8 ஸ்டேட்டுக்கும் ஒரு அட்வைசரி பாடியாக தான் இது உருவாக்கியிருப்பாங்க. அவங்களோட ரோல் என்ன அப்படின்னா, சோஷியோ எக்கனாமிக்
டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுறது தான் இவங்களோட அப்ஜெக்டிவ். ஆனால் 2002ல் இதை அமெண்ட் பண்ணி, இந்த ஆக்டை அமெண்ட் பண்ணி இதை வந்து ஒரு ரீஜனல் பிளானிங் பாடியாக மாற்றிருப்பாங்க. பிளானிங் பாடி ஆக்சுவலாக இது வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான், அதாவது ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரீஜனல் பிளானிங் பாடி வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் இந்த 8 ஸ்டேட்டுக்கான டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுறதுக்கு இவங்க பிளான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அட்வைசரி ஒரு பாடியாக தான் இருந்தாங்க, இப்போ இதுக்கு பிளான் பண்ணுவாங்க. பர்டிகுலராக இவங்க எதை என்ஷூர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இவங்க போடுற பிளானோ இல்லை ப்ராஜெக்ட்டோ 2 ஸ்டேட்ஸ் ஆர் மோர் தென் 2 ஸ்டேட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை தான் என்ஷூர் பண்ணுவாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டில் இந்த கவுன்சிலுக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கவர்னர் வருவாங்க, சீஃப் மினிஸ்டர் வருவாங்க, பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுற 3 மெம்பர்ஸ் வருவாங்க, ஹோம் மினிஸ்டர் வந்து எக்ஸ் அஃபிஷியல் சேர்மேன் இந்த கவுன்சிலுக்கு. அதே மாதிரி மினிஸ்டர், இந்த நார்த் ஈஸ்டர்ன் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பார், டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அப்படின்னு. அவங்க வந்து எக்ஸ் அஃபிஷியோ வைஸ் சேர்மேன் இந்த கவுன்சிலுக்கு. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா டி. நெக்ஸ்ட், how many delimitation commissions have been constituted by the government of India till December 2023? Okay, 1 2 3 4. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்னென்னு நமக்கு வந்து தெரியணும். டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம லோக்சபாவில் எலெக்ஷன் வைப்பாங்க. அப்படி எலெக்ஷன் வைக்கணும்னா மக்கள்லாம் ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போடணும்னா அது எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, தொகுதி வாரியாக பிரிச்சிருப்பாங்க. கான்ஸ்டிடியூன்சி, அப்புறம் எத்தனை சீட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எத்தனை சீட்டு, ஒவ்வொரு ஸ்டேட்டில் எத்தனை கான்ஸ்டிடுவன்சி இருக்கணும், அதாவது அந்த கான்ஸ்டிடுவன்சியோட பார்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. பாப்புலேஷன் நமக்கு எப்போ எடுப்பாங்க, ஒவ்வொரு சென்சஸ்லேயும், அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. ஸோ இந்த சென்சஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பாப்புலேஷன் டேட்டாவை வச்சுக்கிட்டு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைப்பாங்க. அந்த கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை சீட்டு, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற கான்ஸ்டிடுவன்சியோட பவுண்டரிஸ் என்ன அப்படிங்கிறத இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 1952ல் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1962ல் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1972ல் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, 1976ல் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது அந்த டைமில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் இப்போதைக்கு போட வேண்டாம். ஏன்னா சென்சஸையே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன் போடாமல் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 1972வோட டேட்டாவோட ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 1972 டேட்டாவை வச்சுக்கிட்டு, பாப்புலேஷன் டேட்டா வச்சுக்கிட்டு அடுத்து வரப்போகிற எல்லா எலெக்ஷனுக்கும் அந்த டேட்டாவே யூஸ் பண்ண போகிறோம். எப்போ வரைக்கும் அப்படின்னா, இயர் 2000 வரைக்கும் இந்த 1971ல் எடுத்த சென்சஸ் டேட்டாவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, 2000ல் 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 1991 சென்சஸை பேஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டிடியூன்சியை மட்டும், அதாவது கான்ஸ்டிடியூன்சியோட பவுண்ட்ரியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது சீட்டை வந்து ரிமூவ் பண்ணவும் வேண்டாம், ஆட் பண்ணவும் வேண்டாம், பட் கான்ஸ்டிடியூன்சியோட பவுண்ட்ரியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 1976ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இனிமேல் 1972வோட ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1972ல் இப்போ தமிழ்நாடுக்கு 39 கான்ஸ்டிடியூன்சி, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சினா 1972க்கு அப்புறம் 2000 வரைக்கும் அதே 39 தான், அந்த நம்பரை மாற்றவே கூடாது. ஆனால் இந்த 84th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்த நம்பர், அதாவது கான்ஸ்டிடியூன்சியோட நம்பர் அப்படியே வச்சுக்கலாம், ஆனால் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சியோட பவுண்டரிஸை மட்டும் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி 1991 சென்சஸோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 87th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை போட்டு நம்ம வந்து இந்த 1991 வந்து வச்சுக்க வேண்டாம், நம்ம வந்து 2001 டேட்டாவை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சென்சஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு? இந்த கான்ஸ்டிடியூன்சியோட ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு.
ஆனால் இப்போவும் என்னென்னா சீட் வந்து மாறல. சீட்டு 1971 சென்சஸ் அப்போ என்ன சீட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருந்தாங்களோ அதே நம்பர் ஆஃப் சீட்டு தான் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் மாறல. ஆனால் இந்த 87 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை போட்டு 2000 சென்ஸ் பிரகாரம் கான்ஸ்டியூன்சியை மட்டும் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் ஸ்டேட் ஏ. இந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு 2 கான்ஸ்டியூன்சி இருக்குது. எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 கான்ஸ்டியூன்சி இருக்குது. இந்த எக்ஸோட பாப்புலேஷன் வந்து ஒரு 10 lakh, ஒய்யோட பாப்புலேஷன் வந்து ஒரு 8 lakh. எப்போது ஒரு 2000, சும்மா உதாரணத்துக்கு வந்து 2000 இயரில். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா 2011, இது வந்து 2001. இப்போ 2011 என்னாச்சு அப்படின்னா இந்த எக்ஸோட கான்ஸ்டியூன்சியோட பாப்புலேஷன் வந்து 10 லட்சத்துலேருந்து 15 லட்சமாக மாறிடுச்சு. இந்த ஒய்யோடது வந்து ஒன்று கம்மியாயிருச்சு, 7 lakhs. அதாவது இவங்க பாப்புலேஷன் மெஷர்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க. இந்த எக்ஸ் கான்ஸ்டியூன்சியில் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய பேர் மைக்ரேட் ஆகி இங்கே தான் வந்திருக்காங்க. அப்போது இந்த கான்ஸ்டியூன்சி விட இந்த கான்ஸ்டியூன்சி எக்ஸை விட ஒயில் வந்து கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சீட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒவ்வொரு சீட்டும் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு கான்ஸ்டியூன்சியில் 10 லட்சம் பேர் தான் இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 8 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த பாப்புலேஷனை இந்த ஒய்யோட கான்ஸ்டியூன்சியோட பார்டர் வந்து எக்ஸ்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்போ எக்ஸில் இருக்கிற பாப்புலேஷன் பாதி உள்ளே வந்துருவாங்களா. அப்போது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பாப்புலேஷன் வந்து 2 கான்ஸ்டியூன்சிலையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுதான் அந்த அதாவது அந்த தொகுதியோட மறுசீரமைப்பு மாதிரி சொல்லுவாங்க, கான்ஸ்டியூன்சி அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது லாஸ்ட் எலெக்ஷன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு தொகுதியில் இருந்திருப்போம். இப்போ இந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறமா, அதாவது கான்ஸ்டியூன்சியை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து புது தொகுதியில் இருப்போம். ஸோ அதுக்கு இதுதான் காரணம். ஓகே, இப்போது இந்த 2001 இதை ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்காக ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதை தான் இந்த 2002 வந்த டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ அதுக்கப்புறமா எந்த டீலிமிட்டேஷன் கமிஷனும் வரல. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1972 இந்த மாதிரி 2000 வந்திருக்கும். 2000 வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு தடவை அந்த நம்ம சொன்னோம் இல்லையா 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதில் நம்ம வந்து இந்த டீலிமிட்டேஷன் வந்து நம்ம வந்து 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ 2026 வந்து வரப்போகுது. ஸோ டீலிமிட்டேஷன் ரிலேட்டடான பிரச்சனை வந்து திரும்ப வந்து கிளம்பியிருக்கு. என்னென்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பாப்புலேஷனை நல்லாவே குறைச்சிட்டாங்க. ஸோ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பாப்புலேஷன் குறைக்கல. அப்போது இந்த லோக்சபாக்கான சீட்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து செட் பண்ணுறாங்க, பாப்புலேஷனை பேஸ் பண்ணி. அப்போது சதர்ன் ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கனால இங்கே லோக்சபாவோட சீட்ஸ், அதாவது ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. அங்கே வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியாகவே இருக்கிறதுனால அங்கே அதிக பேர் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 39 இருக்கா. அப்போது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இவங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து திரும்ப செட் பண்ணாங்க சீட்டெல்லாம் அப்படின்னா இது இன்னும் கம்மியாக சான்ஸ் இருக்குது. அதை தான் எதிர்த்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் இப்போது மீட் பண்ணி எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னா டோட்டலாக 1952, 62, 72, 2002, டோட்டலி 4. Next, the Constitution 71st Amendment Act 1992 amends the 8th schedule to the Constitution to include which of the following languages? ஓகே, நமக்கு தெரியும் 8th ஷெடியூலில் கிட்டத்தட்ட 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்த டைமில் என்னென்னா கிட்டத்தட்ட 14 லாங்குவேஜஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அந்த அமெண்ட்மெண்ட்டில் இது என்னென்னா 21st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 நினைக்கிறேன். ஓகே, அதில் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டு 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது எப்போன்னா 1992. அடுத்து தேர்டு வந்து 92nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2004, 2003 நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து 96th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, வந்து 2011. ஓகே, இப்போது
இந்த 21st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 என்ன லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா சிந்தி. சிந்தி. அடுத்து இந்த 71st தான் இவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, 1992. இதில் வந்து கொங்கணி வந்து கோவாவில் பேசுகிறாங்க, மணிப்பூரி, நேபாளி, இந்த 3 லாங்குவேஜஸ் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த 92nd என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போடோ, டோக்ரி, மைத்திலி, சந்தாலி, இதை வந்து இந்த 4 லாங்குவேஜையும் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மணிப்பூரி லாங்குவேஜ் தான் மெய்த்தி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவே பெரிய பஞ்சாயத்து. அங்கே இந்த குக்கீஸோ கம்யூனிட்டிக்கும் மெய்த்தி கம்யூனிட்டிக்கும் பிரச்சனை இல்லையா. குக்கீஸோ என்ன சொல்கிறாங்க, அவங்க லாங்குவேஜ் தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு மணிப்பூரியே, அவங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மைத்திலி கிடையாது, நேபாளி, மணிப்பூரி, கொங்கணி. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன 1 2 3, ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், consider the following party: பாரதிய ஜனசங், டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி; சோஷலிஸ்ட் பார்ட்டி, ராஜகோபாலாச்சாரி; காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி, ஜக்ஜீவன் ராம்; சுதந்திர பார்ட்டி, ஆச்சாரிய நரேந்திர தேவ். ஓகே, இப்போது பாரதிய ஜனசங் இதை ஆரம்பிச்சது யாருன்னா, அதோட லீடர் யாருன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி தான், கரெக்டு. சோஷலிஸ்ட் பார்ட்டி ராஜகோபாலாச்சாரியா கிடையாது, இது டேரக்ட் ஃபேக்ட் கொஸ்டின் தான். சுதந்திர பார்ட்டி தான் ராஜகோபாலாச்சாரி. ஓகே, ஸோ அப்போ இது வந்து தப்பு. இப்போ சோஷலிஸ்ட் பார்ட்டி யாரெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா ராம் மனோகர் லோகியா, அப்புறம் நம்ம ஆச்சாரிய நரேந்திர தேவா, ஜெயபிரகாஷ் நாராயண், இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சோஷலிஸ்ட் பார்ட்டி. ஸோ இதுவும் தப்பு, ஏன்னா ஆச்சாரிய நரேந்திர தேவா வந்து சோஷலிஸ்ட் பார்ட்டி சம்மந்தப்பட்டவர். காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி ஜெகஜீவன் ராம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து பாரதிய ஜனசங் வந்து 1951 கொண்டு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே, ஸோ வந்து நமக்கு வந்து 2 ஆன்சர் தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் பி. Then, which of the following statements are correct about the Constitution of India? Okay, powers of the municipalities are given in Part 9A of the Constitution. Emergency provisions are given in Part 18 of the Constitution. Provisions related to the amendment of the Constitution are given in Part 20 of the Constitution. Okay, இதெல்லாம் கரெக்டாக, இதெல்லாம் டைரக்ட் ஃபேக்ட் கொஸ்டின் தான். முனிசிபாலிட்டி வந்து எந்த பார்ட்டிக்கில் வருதுன்னா 9A தான், இது கரெக்டு. எமர்ஜென்சி ப்ரொவிஷன் 18 தான். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது 20 தான். ஸோ கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது மொத்தம் எத்தனை பார்ட் இருந்தது அப்படின்னா 22 பார்ட் இருந்தது, 8 ஷெடியூல் இருந்தது. ஸோ அந்த 22 பார்ட்டில் 7th பார்ட்டை வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. 7th பார்ட்டை வந்து 1956லேயே ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. அது எது ரிலேட்டட்னா பார்ட் பி ஸ்டேட்ஸ் ரிலேட்டட். ஓகேவா, அதுக்கப்புறம் ஸோ ஒன்று போயிடுச்சு, அப்புறம் 21 தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சேர்த்துருப்பாங்க. இதில் ஆர்டிக்கிள் 4A. அதுக்கப்புறம் இந்த முனிசிபாலிட்டிஸ் அது 9B கோஆப்ரேட்டிவ், 9A கோஆப்ரேட்டிவ் தான் 9B. அதுக்கப்புறம் ட்ரிபியூனல்ஸ் 14A. ஸோ மொத்தம் இந்த 4 சேர்த்துருப்பாங்க. இப்போ வந்து மொத்தம் டோட்டலாக 25 பார்ட்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ ஆன்சர் என்ன, இது 3மே கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் டி. Then, which one of the following statements is correct as per the Constitution of India? Interstate trade and commerce is a state subject under the state list. ஓகே, இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஸ்டேட் லிஸ்ட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் லிஸ்ட்டான்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன், இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் குவாரண்டைன், இது வந்து யூனியன் லிஸ்ட்டில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கார்பரேஷன் டேக்ஸ் ஸ்டேட் லிஸ்ட்டில் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே உள்ளதை வந்து அந்த ஸ்டேட் சப்ஜெக்டா அப்படின்னு கேட்டால் கூட மேக்ஸிமம் நம்ம வந்து கெஸ் பண்ணி ஓகே ஸ்டேட் தான் சொல்லிடலாம். இன்டர்ஸ்டேட்டு நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியும்.
நம்ம நார்மலாக காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாலே இந்த கொஸ்டின் அடிக்கலாம். இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கிடையாது. இது வந்து எதில் வருது அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டில் தான் வரும். என்ன ஷெட்யூல்னால் ஷெட்யூல் 7 கீழே தான் நமக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் இதெல்லாம். ஓகே, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நமக்கு வந்து யூனியன் லிஸ்ட். ஸோ ஆன்சர் 1 வந்து தப்பு. இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட், இதுவும் தப்பு. இன்டர்ஸ்டேட் குவாரண்டைன், இன்கேஸ் ஏதாவது டிசீஸ்னால் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பார்டரை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே குவாரண்டைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை யார் பண்ணுவாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து கரெக்டு. தென் கார்பரேஷன் டேக்ஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் கட்டுற டேக்ஸ், இன்கம் டேக்ஸ். எப்படி ஒரு இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களோ பெரிய பெரிய கம்பெனி கட்டுற டேக்ஸ். இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் கிடையாது, சென்ட்ரல் தான். ஸோ ஆன்சர் இஸ் சி. Next, under which of the following articles of the Constitution of India has the Supreme Court of India placed the right to privacy? இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், டைரக்ட் கொஸ்டின் தான். ஆர்டிகல் 21 இது எப்போ சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2017 கேஎஸ் புட்டஸ்வாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டு ப்ரைவசி இஸ் அ இன்ட்ரின்சிக் பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. பர்சனல் லிபர்ட்டி அண்டர் ஆர்டிக்கல் 21 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 9 ஜட்ஜ் பெஞ்ச். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டி. Next, which of the following statements about the ethics committee in Lok Sabha are correct? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. Initially it was an ad hoc committee. Only a member of Lok Sabha can make a complaint relating to the unethical conduct of a member of the Lok Sabha. Then this committee cannot take up any matter which is sub judice. Okay, elimination method தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். இனிஷியலி இட் வாஸ் அன் ad hoc கமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இனிஷியலி இது வந்து ad hoc கமிட்டி தான். 13th லோக்சபா டைமில் கமிட்டி ஆன் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருந்தது. அவங்க தான் இந்த எத்திக்ஸ் கமிட்டி வேணும் அப்படிங்கிறத வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ad hoc கமிட்டியாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போனா 2000. அப்போது அந்த டைமில் ஸ்பீக்கராக இருந்தவர் பாலயோகிங்கிற அந்த ஸ்பீக்கர், அவர் டைமில் தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2015 இது வந்து பெர்மனன்ட் கமிட்டியாக மாற்றிருப்பாங்க. எத்திக்ஸ் கமிட்டியாக ஸ்டாண்டர்ட் கமிட்டியாக. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒன்லி a member of Lok Sabha can make a complaint relating to unethical conduct of a member of the Lok Sabha. Only a member, இது பார்க்கும்போதே நம்ம டவுட் ஆகிருக்கணும். ஓகே, ஒன்லி a memberலாம் கிடையாது, எனி பர்சன் ஆர் மெம்பர் ஆஃப் லோக்சபா வந்து ஏதாவது ஒரு லோக்சபா மெம்பர் வந்து அன்எத்திக்கலாக பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு செக் அப்படின்னா, எனி பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது லோக்சபாவோட மெம்பராக தான் இருக்கணும். ஸோ கம்ப்ளைண்ட் வந்து எனி பர்சன் வேணால் கொடுக்கலாம். ஸோ அப்போ இது வந்து தப்பு. தென் திஸ் கமிட்டி cannot take up any matter which is sub judice. Sub judice in the sense கோர்ட்டில் இருக்கிற மேட்ரு, ஜுடிஷியல் ரிவ்யூவில் இருக்கிற மேட்ரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த கமிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அது கரெக்டு தான். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. நம்ம 2 எலிமினேட் பண்ணிட்டாலே நமக்கு வந்து முடிஞ்சிடும். நான் இது வராது. ஆன்சர் 1 and 3. 2 தப்புன்னு தெரிஞ்சாலே நம்ம அது வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட், consider the following statements regarding Nari Shakti Vandan Adhiniyam. ஓகே, ப்ரொவிஷன்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Provisions will come into effect from the 18th Lok Sabha. Okay, this will be in force for 15 years after becoming an act. Okay, there are provisions for the reservation of seats for scheduled caste women within the quota சொல்கிறாங்க for the scheduled caste. ஓகே, இதுவும் அதே மாதிரி எலிமினேஷன் மெத்தட் தான். சரி, என்னென்னு பார்க்கலாம். இந்த நரிசக்தி வந்தன் ஆதினியம் அப்படிங்கிறது தான் என்னென்னா உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் ஆக்ட் 2023. என்ன அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்னா 106th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2023. ஓகே, இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன்லையும் ஸ்டேட் அசம்பிளியோட எலெக்ஷன்லையும்
1/3 ஆஃப் சீட் வந்து உமனுக்கு வந்து ஒதுக்கணும், ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் அதோட கான்செப்ட். அது எப்போ இருந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் வரப்போகிற சென்சஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்சஸ் வந்ததுக்கப்புறமா, அதாவது இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம், இந்த ஆக்ட் எனாக்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய சென்சஸ்க்கு அப்புறமா ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் வச்சு அதில் கான்ஸ்டியூன்சி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் சீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ தான் இந்த ஆக்ட் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து எஃபெக்ட்டுக்கு வரும். அது வரைக்கும் 18th லோக்சபாலேயே வருமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இது தப்பு. சரி, வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் வந்து 15 இயர்ஸ் வந்து ஃபோர்ஸில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் தான். ஆனால் அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேவைப்பட்டால் பார்லிமெண்ட் வந்து ஆக்ட் போட்டு அதை நீட்டிச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க சொன்னது வந்து 15 இயர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் தப்பு, நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், சும்மா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் தப்புன்னு சொல்லும்போதே நமக்கு வந்து என்னது ஆன்சர் வந்து சீதான்னு தெரியுது. இருந்தாலும் நம்ம வந்து 1 by 1 ட்ரை பண்ணலாம். ஓகே, செகண்ட் வந்து கரெக்டு. தேர்டு, there are provisions for the reservation of seats for scheduled caste women within the quota reserved for the scheduled caste. ஓகே, அதாவது ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஆல்ரெடி லோக்சபா எலெக்ஷனில் இவ்வளோ, லோக்சபா எலெக்ஷன்லையும் சரி, ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்லையும் சரி, இவ்வளோ சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 84 சீட்டுன்னு நினைக்கிறேன் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு லோக்சபாவில் வந்து ஒதுக்குறது. ஜென்ரல் வந்து 412, 84 வந்து ஷெட்யூல் காஸ்ட். ஓகே, இப்போ இந்த கோட்டாக்குள்ளே உமனுக்கு வந்து ரிசர்வேஷன் சொல்லும்போது 1/3 வந்து இதில் ஷெட்யூல் காஸ்ட் உமனுக்கு வந்து கொடுக்கணும். கோட்டாக்குள்ளே இவங்களுக்கு உமனுக்கு வந்து கோட்டா. ஸோ அதுவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து 2 and 3 தான் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து, ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் இஸ் அன் ஆர்டர் issued by சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட்ஸ் டு. இது வந்து நமக்கு ஈஸியான கொஸ்டின் தான், இதனால் நம்ம ரீட் பண்ணலாம். A government officer prohibiting him from taking a particular action, the Parliament Legislative Assembly to pass a law on prohibition, the lower court prohibiting continuation of proceedings in a case, the government prohibiting it from following an unconstitutional policy. நமக்கு தெரியும் இது என்ன ஆன்சர் அப்படிங்கிறது, இதனால நம்ம ப்ரொஹிபிஷன் என்னங்கிறத வந்து ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் என்ன ஆர்டிக்கல்? அண்டர் ஆர்டிக்கல் 32க்கு கீழே தான் இது வருது. மொத்தம் ஒரு 5 முக்கியமான ரிட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. என்னென்ன? ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், சர்டியூரரி, கோ வாரண்டோ. ஓகே, இந்த மாதிரி ஒரு 5 பேசியிருப்பாங்க. ஓகே, அதில் ப்ராஹிபிஷன் பற்றி பேசியிருப்பாங்க. ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஃபார்பிட், அதாவது ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ கீழே இருக்கிற லோவர் கோர்ட்ஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸுக்கு ஒரு தடையை ஏற்படுத்துவாங்க. அந்த தடையை ஏன் ஏற்படுத்துகிறாங்க, ஏன் ப்ராஹிபிட் பண்ணுறாங்கன்னா, அந்த லோவர் கோர்ட் தன்னோட ஜூரிஸ்டிக்ஷனை மீறி செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அது தடுக்கிறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் எம்ப்ளாயீஸ், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் ரிலேட்டடான ஒரு கேஸை டீல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை யார் ஆக்சுவலாக டீல் பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கேட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் டீல் பண்ணணும். ஆனால் அதை இவங்க பண்ணுவாங்க. அப்போது அதை தடுக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ. அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு லாவை சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லா ரிலேட்டடாக ஏதாவது கேஸை அவங்க டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லோவர் கோர்ட் அப்படின்னாலும் அதையும் ப்ராஹிபிட் பண்ணலாம். ஸோ அதான் அது. அதேமாதிரி ப்ராஹிபிஷன் வந்து யாருக்கு பண்ண முடியும் அப்படின்னா, ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் பாடி தான், இவங்களுக்கு எதிராக தான் ப்ராஹிபிட் பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிக்கு எதிராக பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன? lower court prohibiting continuation of proceedings in case. So answer C. அடுத்து, consider the following statements. It is the governor of the state who recognizes and declares any community of that state as a scheduled tribe. Okay, so governor தான் scheduled tribe recognize பண்ணி declare பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, a community declared as a scheduled tribe in a state need not be so in another state. ஓகே, சரி, ஆன்சரை வெரிஃபை பண்ணலாம். இட் இஸ் த கவர்னரா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும், கவர்னர் கிடையாது, பிரசிடெண்ட். ஆனால் இந்த பிரசிடெண்ட்க்கு வந்து இந்த லிஸ்ட்டை கொடுக்குறது யார் அப்படின்னா அதை கவர்னர் தான் கொடுப்பாங்க.
பிரசிடென்ட் தான் அதை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க ஷெட்யூல் ட்ரைபை. ஸோ அண்டர் ஆர்டிகல் 342 வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் யார் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பொதுவாக அந்த ட்ரைப்ஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் பேக்வர்ட்னஸ். பொதுவாக என்னென்னா ஒரு ப்ரிமிட்டிவ் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. வேறு என்ன பேக்வர்ட்னஸ் in the sense socially, economically, எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்னென்னா a community declared as a scheduled tribe in a state need not be so in another state. இதுவும் கரெக்டு தான். இப்போ ஆந்திராவில் ஒரு ட்ரைப் வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதே நேம் உள்ள ட்ரைப் தமிழ்நாட்டில் வந்து ஷெட்யூல் ட்ரைபாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து பிரசிடென்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும். பண்ணால் தான் அவங்க வந்து தமிழ்நாட்டிலையும் ட்ரைப். ஸோ இதுவும் கரெக்டு. இது கரெக்ட். ஃபஸ்ட் ஒன்று தப்பு, செகண்ட் ஒன்று கரெக்ட். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பி. ஓகே. With reference to union budget, next question. With reference to union budget, consider the following statements. 1. The Union Finance Minister, on behalf of the Prime Minister, lays the annual financial statement before the both houses of the Parliament. At the Union level, no demand for grant can be made except on the recommendation of the President of India. Okay. Answer very simple. Finance Minister, budget யார் சப்மிட் பண்ணுவா அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா நமக்கு வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின் தான், பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரசிடென்ட். ஆர்டிகல் 112 deals with the annual financial statement. It contains the estimated receipt and expenditure of the upcoming year. அதுதான் இருக்கும். ஸோ President causes the finance minister to lay the budget before the both houses of the parliament. So prime minister கிடையாது. இந்த ஆன்சர் தப்பு. Okay. At the union level, no demand for a grant can be made except on the recommendation of President of India. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அதனால் டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம கவர்மெண்ட் கீழே ஏகப்பட்ட மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அவங்க செலவுக்கு வந்து பணம் தேவைப்படும், அந்த மணி தேவைப்படும். அந்த மணி தான் கிராண்ட்டு. அதை போய் பார்லிமெண்ட்டில் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் டிமாண்ட் ஃபார் அ கிராண்ட் ஒவ்வொரு பட்ஜெட் டைம்லேயும். அப்போது பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டாக கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ். At union level, no demand for grant can be made except on the recommendation of the president. இது வந்து ஆர்டிகல் 113 டீல் பண்ணுது. ஸோ செகண்ட் வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட், with reference to Speaker of the Lok Sabha, consider the following statements. Okay, while any resolution for the removal of the speaker of the speaker of the Lok Sabha is under consideration, he shall not preside, he or she shall not have the right to speak, he or she shall not be entitled to vote on the resolution for the first instance. Okay. இதில் இது கரெக்டாக அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ ஸ்பீக்கர் லோக்சபாவோட ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ண போகிற ரெசல்யூஷன் வந்து கன்சிடரேஷனில் இருக்குது. அப்போது அவர் ப்ரிசைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ப்ரிசைட் பண்ண முடியாது. he cannot preside. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். he or she shall not have the right to speak. இது கரெக்டாக அப்படின்னு இது நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க இந்த ப்ரொசீடிங்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பேசவும் செய்யலாம். ஸோ இது வந்து தப்பு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட், he or she shall not be entitled to vote on the resolution in the first instance. இதுவும் நாட் கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அதெல்லாம் கிடையாது. அவர் ஸ்பீக்கராக, அதாவது லோக்சபாவோட ப்ரிசைடிங் ஆஃபீஸராக ப்ரொசீட் பண்ணும்போது இருக்கிற டைமில் தான் அவர் வந்து லாஸ்ட்டில் ஓட்டு போடணும். இன்கேஸ் ஆஃப் டை வந்தது, ஈக்குவல் ஓட்ஸ் வந்தது அப்படின்னா டை பிரேக்கராக ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒருவேளை அவங்களோட ரிமூவல் ரெசல்யூஷன் வந்து கன்சிடரேஷனில் இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டே ஓட் போடலாம். ஸோ இது வந்து தப்பு. ஏன்னா நாட் பி என்டைட்டில்டு டு ஓட் ஆன் த ரெசல்யூஷன் இந்த ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் 1 ஒன்லி. ஓகே. நெக்ஸ்ட்,
With reference to the Indian Parliament, consider the following statements. A bill pending in the Lok Sabha lapses on its dissolution. Okay. A bill passed by the Lok Sabha and pending in the Rajya Sabha lapses on dissolution of Lok Sabha. Okay. Next, a bill in regard to which the President of India notified is her intention to summon the houses to a joint sitting lapses on the dissolution of the Lok Sabha. Okay. President வந்து joint sitting கூப்பிட்றாங்க. Which of the statements given above is or correct? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். ஓகே. எ பில் பெண்டிங் இப்போ லோக்சபா டிசால்வ் ஆச்சு அப்படின்னா அப்போது அந்த பில்ஸோட நிலைமை என்ன? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் என்ன, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணலாம். பில் பெண்டிங் இந்த லோக்சபா லேப்சஸ் ஆன் இட்ஸ் டிசல்யூஷன். எஸ், கரெக்ட். ஓகே. எ பில் பாஸ் பை, இது வந்து டைரக்ட் ஃபேக்ட் தான். எ பில் பாஸ்ட் பை தி லோக்சபா அண்ட் பெண்டிங் இந்த ராஜ்யசபா லேப்சஸ் ஆன் தி டிசல்யூஷன் ஆஃப் லோக்சபா. ஒருவேளை லோக்சபா பாஸ் பண்ண பில்லு ராஜ்யசபாலே பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா அது வந்து லோக்சபா டிசால்வ் ஆகும்போது அந்த பில்லு லேப்ஸ் ஆயிரும். இதுவும் கரெக்ட். இந்த ஆக்சுவலாக மொத்தமாக ஒரு லக்ஷ்மிகாந்த்லேயே ஒரு 5 பாயிண்ட்ஸ் என்னமோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இந்த 2 பாயிண்ட் மட்டும்தான் பில்லு லேப்ஸ் ஆகும், மற்றது எல்லாமே லேப்ஸ் ஆகாது. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்து ஒன்று என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த லோக்சபா டிசால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் வந்து ஜாயின்ட் சிட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தாரு, சமன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த பில் வந்து லேப்ஸ் ஆகாது. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. சரி, லேப்சஸ் ஆன் தி டிசல்யூஷன் ஆஃப் லோக்சபா. A bill in regard to which the President of India notified his intention to summon the houses to a joint sitting lapses on the dissolution of Lok Sabha. ஸோ லேப்சஸ்ன்னு போட்டிருக்காங்க, ஆனால் லேப்ஸ் ஆகாது. ஸோ இந்த ஆன்சர் வந்து தப்பு. அதாவது லோக்சபா டிசால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஜாயின்ட் சிட்டிங் கூப்பிட்டாரு அப்படின்னா இந்த பில் லேப்ஸ் ஆகாது, ஆனால் இதில் லேப்ஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ராங். வேறு என்னென்ன செனாரியோ அப்படின்னா, a bill passed by the Lok Sabha and pending in the Rajya Sabha lapses on the dissolution of Lok Sabha சொல்கிறாங்கல்ல, இதே மாதிரி if in case the bill is not passed by the Lok Sabha but pending in the Rajya Sabha அப்படின்னாலும் லேப்ஸ் ஆகாது. லோக்சபாவில் பாஸ் பண்ணல, ஆனால் ராஜ்யசபாவில் பெண்டிங் இருந்தாலும் ஆகாது, லேப்ஸ் ஆகாது. அதே நேரத்தில் பிரசிடெண்ட்டோட அசன்ட்டுக்கு போயிருந்தாலும் லேப்ஸ் ஆகாது. பிரசிடெண்ட் கிட்ட ரீகன்சிடரேஷனுக்காக வந்திருந்தாலும் அதுக்காக வந்திருந்தாலும் லேப்ஸ் ஆகாது பில், லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஓகே. ஸோ ஆன்சர் என்ன? 3 வந்துடுவாங்க, 1 and 2. Next, with reference to the Parliament of India, consider the following statements. Prorogation of a house by the President of India does not require the advice of Council of Ministers. So prorogation யார் பண்ணுவா? பிரசிடென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. does not require advice of Council of Ministers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Second option, prorogation of a house is generally done after the house is adjourned sine die, but there is no bar to the President of India prorogating the house which in session. Okay. Next, dissolution of the Lok Sabha is done by the President of India who, save in exceptional circumstances, does so on the advice of Council of Ministers. அதாவது லோக்சபா டிசால்வ் பண்ணுறது பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸரோட அட்வைஸ், அவங்களோட அட்வைஸ் பேரில். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் வெரிஃபை பண்ணலாம். ப்ரொரகேஷனாக என்னென்னா, நம்ம லோக்சபா பொறுத்த வரைக்கும் சிட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், செஷனுங்கிறது 3 செஷன் இருக்கும். ஒன்று என்னது? பட்ஜெட், அடுத்து மான்சூன், அடுத்து வின்டர். ஓகே. இந்த பட்ஜெட் எப்போ நடக்கும்? ஃபெப்ரவரியிலேருந்து மார்ச் வரைக்கும். மான்சூன் வந்து ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும். வின்டர் வந்து நவம்பர் டிசம்பர். ஓகே. இது பட்ஜெட். இப்போது இது ஒன்று ஒரு செஷன். சிட்டிங் அப்படிங்கிறது இந்த ஒரு செஷனில் ஏகப்பட்ட மீட்டிங் நடக்கும், எவ்வளோ மீட்டிங் வேணால் நடக்கும். அந்த மீட்டிங்கில் 2 சிட்டிங் இருக்கும், ஒன்று மார்னிங் சிட்டிங், இன்னொன்று ஈவினிங் சிட்டிங். மார்னிங் சிட்டிங் வந்து லக்ஷ்மிகாந்த்லேயே கொடுத்துருப்பாங்க. மார்னிங் சிட்டிங் வந்து 11 to 1, ஈவினிங் செஷன் வந்து 2 to 6. ஓகே. இதுவே இந்த சிட்டிங்கை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணாங்க, நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அட்ஜர்ன்மெண்ட். இந்த அட்ஜர்ன்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா, இல்லை 1/2 ஹவருக்கு அப்புறமா, 1 ஹவருக்கு அப்புறமா அப்படின்னு வந்து ஒரு டைம் சொல்லிடுவாங்க, இல்லை ஒரு நாளுக்கு அப்புறமா அப்படிங்கிறது வந்து சிட்டிங் வந்து டைமை சொல்லிடுவாங்க அப்படின்னா அட்ஜர்ன்மெண்ட். இதுவே டைமே சொல்லாமல் தள்ளி வச்சாங்க, ஒத்தி வச்சாங்க அப்படின்னா அது வந்து அட்ஜர்ன்மெண்ட் சைன் டை. இதுவே அந்த செஷனையே முடிச்சு விட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அதாவது பட்ஜெட் செஷன் நடக்குதுன்னா பட்ஜெட் செஷனே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து ப்ரொரகேஷன். அதை யார் பண்ணுவா அப்படின்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க.
அதாவது அட்ஜர்ன்மெண்ட் நார்மலாக எப்படி நடக்கும் அப்படின்னா, அட்ஜர்ன்மெண்ட் சைன் டே அப்படின்னு வந்து அறிவிச்சிருவாங்க. அதை அறிவிச்சு ஒரு 4 நாள் 5 நாளில் வந்து பிரசிடென்ட் வந்து ப்ரொரகேஷன் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். ப்ரொரகேஷன் ஆஃப் ஹவுஸ் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட் ரிக்வயர் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அப்படி கிடையாது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸின் பேரில் தான் அவங்க வந்து ப்ரொரகேஷனே கொடுப்பாங்க. ஸோ